நீங்கள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வெறும் வெளியே இருக்கிற ஒரு பொருளையோ இல்லை சுச்சுவேஷனையோ அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் வெறும் 25% மட்டும்தான். மீதி எல்லாமே என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு இதை டயக்ராம் மூலிமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஃபிசிக்கலாக வந்து நம்ம உருவாக்கக்கூடிய பொருட்களாகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், எதுவாகட்டும், சுச்சுவேஷன் ஆகட்டும், எல்லாம் இது தான். அடுத்த 25% என்னென்னா, கண்ணுக்கே தெரியாத விஷயத்து மேலே நம்புறதும், நம்மளால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற விஷயத்து மேலே நம்ம கவனத்தை வச்சு நம்ம மைண்டுக்குள்ளே அதை நம்ப வைக்கிறதும் தான். அந்த பிலீஃபை வந்து உருவாக்குறது தான் இந்த 25%. அடுத்த 25% என்னென்னா, நம்ம பிரெயினும் நம்ம பாடியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்த 25% என்னென்னா, யூனிவர்ஸு எப்படி ஒர்க் ஆகுது, எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 4ஐயும் ஒன்றா சேர்த்து தான் மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வெறும் லா மட்டும்தான். மேனிஃபெஸ்டேஷன் தான் உருவாக்குறது, அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பேஸ். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மோர் கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். எப்படின்னா, ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் அந்த விஷயத்தை நம்மளால் முழுசாக நம்ப முடியும். அப்போ வந்து நமக்கு முழுமையான கான்ஃபிடென்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதுலேருந்து தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஸ்பேஸ் கிடையாது, பிளானட்ஸ் கிடையாது, வெறும் டார்க்னஸ் கிடையாது. அது வந்து ஒரு எனர்ஜி. அதாவது அது வந்து ஒரு காஸ்மிக் கம்ப்யூட்டர். எனர்ஜி காஸ்மிக் கம்ப்யூட்டர். யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நம்மளோட வார்த்தைக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. நம்மளோட எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும் யூனிவர்ஸ். இப்போ வந்து எனர்ஜி அண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷன்னா என்னென்னா, ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங். அதாவது எனர்ஜி அப்படிங்கிறது, எனர்ஜின்னு என்னென்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருளுமே ஆட்டமால் ஆனது. ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு குவாண்டம் லெவலில் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, ஜூம் பண்ண அது வந்து ஆட்டம் இருக்கும். ஆட்டமுக்கும் இன்னும் கீழே வந்து நம்ம ஜூம் பண்ணும்போது அதுதான் வந்து வேவ் பார்ட்டிகளாக எனர்ஜியாக இருக்கும். அந்த ஆட்டமே வந்து எனர்ஜி மாதிரி இருக்கும். அதனால தான் அதை வந்து எனர்ஜின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அப்படின்னு அதில் இருந்து தான் வந்தது. அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சினா என்னென்னா, அந்த எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதுதான் ஃப்ரீக்வன்சி. அப்போ வைப்ரேஷன்னா என்னென்னா, அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு ஒரு பேட்டர்னில் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் வைப்ரேஷன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யூனிவர்ஸ் வந்து உங்களோட வார்த்தைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது, உங்களோட எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வைப்ரேஷனுக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணும். எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். அடுத்து வந்து எது உண்மையான நீங்கள், அதாவது ஹூ இஸ் ரியல் யூ, அதாவது நீங்களா உங்கள் பிரெயின் தான் நீங்களா இல்லை நீங்கள் தான் உங்கள் பிரெயினா? இது என்ன குழப்புற மாதிரி இருக்குதா? நான் இப்போ சொல்கிற மாதிரிங்க, நீங்கள் வந்து உங்கள் பிரெயின் கிடையாது. ஏன்னா உங்கள் பிரெயின் வந்து ஒரு டூல் தான். அது வந்து ஒரு பயாலஜிக்கல், மெக்கானிக்கல், ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட், எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் கம்ப்யூட்டர். யூனிவர்ஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நான் சொன்னல, அந்த கம்ப்யூட்டரை இந்த கம்ப்யூட்டர் மூலிமா தொடர்பு கொள்ள முடியும். அதனால தான் கம்ப்யூட்டர்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். பிரெயின் வந்து நான் இல்லைனா அப்போ நான் எதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் உங்களோட பியூர் கான்சியஸ்னஸ். அதாவது உங்கள் கான்சியஸ்னஸ் தான் வந்து உங்கள் பிரெயின் ஆப்ரேட் பண்ணும். உங்கள் பிரெயின் தான் வந்து உங்கள் பாடி ஆப்ரேட் பண்ணும். ஓகே, இப்போ கான்சியஸ்னஸ் தான் என்ன? கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது பியூர் அவேர்னஸ். அவேர்னஸ்னால் ஐஎம், அதாவது நான் அப்படிங்கிறது தான் அந்த அவேர்னஸ். அடுத்து வந்து பிரெயின்னா என்ன, பாடினா என்ன? அதாவது பிரெயின் வந்து கண்ட்ரோல் சென்டர், அதாவது அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். பாடினா என்னென்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் பிரெயின், அதாவது உங்களோட பிரெயினோட எக்ஸ்டென்ஷன் தான் உங்களோட பாடி. அண்டு அந்த பிரெயின்குள்ளே ஓடுறதெல்லாம் என்னென்னா ப்ரோக்ராமிங். அதாவது ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னென்னா, ரிப்பீட்டடான தாட்ஸும் ரிப்பீட்டடான எமோஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமாக மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு டிரைவிங், நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களோட லைஃபாக மாறி இருக்கும். அந்த ப்ரோக்ராம் எப்படி ஆகுது? அதுதான் நியூரான்ஸ், அதாவது பிரெயின்குள்ளே இருக்கிற நியூரோ செல்ஸ். நிறையா நியூரான்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அதுதான் வந்து நியூரோ பாத்வேஸ். அதுதான் வந்து பிலீஃப் அண்ட் ஹேபிட் அண்ட் ஸ்கில்ஸ். அடுத்து வந்து நம்ம பிரெயினுக்குள்ளேயே 2 செக்மெண்ட் இருக்குது. ஒன்று என்னென்னா கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட்னா என்னென்னா, நீங்கள் வந்து வெறும் 5% மட்டும்தான் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கான்ஷியஸாக வந்து ஆப்ரேட் பண்ணும். மீதி 95% உங்கள் லைஃப்பை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு தான் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கான்ஷியஸ் மைண்ட் வந்து லாஜிக்கல் மைண்ட், திங்கிங் மைண்ட், அனலிட்டிக்கல் மைண்ட், ஷார்ட் டேர்ம் மெமரி அதுக்கு இருக்குது. அடுத்து வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம்ஸ், ஹேபிட் மைண்ட், எமோஷ்னல் மைண்ட், கிரியேட்டிவ் மைண்ட், லாங் டேர்ம் மெமரி. அதாவது சப்கான்ஷியஸில் எது ப்ரோக்ராம் ஆனாலும் லாங் டைமாக வந்து சேவ் ஆகிருக்கும். நீங்கள் எந்த ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் அந்த ஹேபிட் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். கான்ஷியஸ் மைண்டால் வந்து இன்ஃபர்மேஷனை வந்து அக்செப்ட் பண்ண முடியும் அண்டு ரிஜெக்டும் பண்ண முடியும். நெகட்டிவாக இருந்தால் நீ வரக்கூடாது அப்படின்னு கேட் போட்டு நிறுத்த முடியும்.
ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டால் அதை வந்து பண்ண முடியாது. உள்ளே வர எல்லா இன்ஃபர்மேஷனையும் அள்ளிவாரி போட்டுக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு 95% அன்கான்ஷியஸாக வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வெறும் கான்ஷியஸாக 5% மட்டும்தான் நீங்கள் வந்து கான்ஷியஸாக இருக்கீங்க ஒரு நாளைக்கு. இது வந்து ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து வந்து வாட் இஸ் பிலீஃப்? பிலீஃப்னால் என்னென்னா, உங்களோட தாட்ஸும் உங்களோட எமோஷனும் ரிப்பீட் ஆனால் பிலீஃப்ஸ் வந்து உருவாகிடும். அதாவது உங்களோட எண்ணமும் உங்களோட எமோஷனும் ரிப்பீட்டடாக உருவாக அது வந்து பிலீஃபாக மாறிடும். பிலீஃப் தான் வந்து உங்களோட பர்செப்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுது. அதாவது நீங்கள் பார்க்குற விதத்தை வந்து பிலீஃப் தான் வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த பார்க்குற விதம் தான் உங்களோட ரியாலிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுது. அதாவது நீங்கள் உங்களோட ரியாலிட்டியை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிலீஃப் தான் மாற்றணும். அப்புறம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே வரும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நிறையா விஷயத்தை வந்து நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையும் நான் இப்போ வந்து தெளிவாக விளக்கட்டுமா? ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட். அதாவது இப்போவே எனக்கு ரிசல்ட் வேணும், இப்போ நான் இன்றைக்கி பண்ணுறேன், நாளைக்கே எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறது தான் மொதல் மிஸ்டேக். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு மரத்தில் வர பழம் மாதிரி. எப்படி ஒரு மரம் வளரணும்னா ஃபஸ்ட்டு அந்த விதை போட்டு அந்த விதை வந்து தண்ணி ஊற்றி வளர்த்ததுக்கப்புறமா மரமாகி எவ்வளோ நாள் கழித்து கொஞ்சம் சின்ன மரமாக வந்து பெரிய மரமாக மாறி அப்புறமா அந்த மரத்துலேருந்து மொக்குகள் விட்டு பழம் எப்போ வரும், அந்த மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு லிட்டில் டைமும் வேணும். நம்ம அதுக்கு ஏற்ற டைமும் நம்ம கொடுக்கணும். அடுத்து என்னென்னா நெகட்டிவ் ஸ்பைரல். ஏன் நான் விசுவலைசேஷன் பண்ணுறேன், ஏன் என்னோடய லைஃப் இப்படியே இருக்குது, நான் டெய்லியும் பாசிட்டிவாக தான் இருக்கேன், ஏன் எனக்கு நெகட்டிவாகவே நடக்குது? அது ஒரு நல்ல சைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ஒரு நல்ல சைன். ஏன்னா நீங்கள் இன்னும் ஓல்டு பிலீஃபில் தான் இருக்கீங்க அப்படிங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சைன். அது வந்து ஒரு நல்ல சைன் தான். அந்த நெகட்டிவ் தாட் வர்றது வந்து ஒரு நல்ல சைன் தான். ஏன்னா அது வரலைன்னா உங்களுக்கு தெரியாது நம்ம ஓல்டு பிலீஃபில் தான் இருக்கோம் அப்படின்னு. அது வர்றதுனால தான் நமக்கு தெரியுது நம்ம வந்து ஓல்டு பிலீஃப், அதாவது நெகட்டிவ் பிலீஃபில் தான் இருக்கோம், நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து என்னென்னா ஓவர் திங்கிங் அண்ட் டவுட். நிறைய பேர் வந்து விசுவலைசேஷன் பண்ணுவாங்க, நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஒரு 5 நிமிஷம் விசுவலைசேஷன் பண்ணிட்டு அப்புறம் 4 முழுக்க அது வரல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். அந்த பிலீஃப் நம்ம இருக்கிறதுனால தான் ஓல்டு பிலீஃப் வந்து நம்மளை தடுக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது ஆல்ரெடி கிடைச்சதுக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை மாற்றிக்கணும். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது ஃபியர் ஆஃப் ஆக்ஷன். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற பொருள் வந்து வானத்துலேருந்து வந்து உழுவாது, நாம் தான் ஆக்ஷன் எடுக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே அது இருக்குது. அட்ராக்ஷன் ப்ளஸ் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆக்ஷன் இல்லாமல் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து லா. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா லிட்டில் பிட் ஆஃப் ஆக்ஷன் வந்து எடுத்தே ஆகணும். அடுத்து வந்து என்னென்னா ஒரு தடவை விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் விசுவலைசேஷன் பண்ணாமல் விட்டுறது. அடுத்து வந்து ஒரு டவுட் வந்து கிரியேட் ஆகிறது, நான் வந்து கரெக்டாக தான் விசுவலைசேஷன் பண்ணுறேன்னா, இது கரெக்டு தானா? ஒரு 4 நாள் விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக தான் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது. இது வந்து என்னென்னா இது வந்து நம்மளோட ஓல்டு செல்ஃப் நம்மக்கிட்ட வந்து சொல்லுது, இது வந்து வேண்டாம், இது வந்து ஒர்க் ஆகலை, அதனால் இப்படி வந்து நம்மளை ட்ரிக்ஸாக வந்து ஏமாற்றும். நம்ம பிரெயின் நம்மளை வந்து சிக்னலை வந்து யூனிவர்ஸுக்கு அனுப்புறது. என்னென்னா இன்றைக்கி வந்து எனக்கு கார் வேணும், நாளைக்கு வந்து எனக்கு பைக் வேணும், நாளான்னைக்கு வந்து எனக்கு மொபைல் வேணும். ஒரு விஷயத்தில் நிற்காமல் பல விஷயத்தில் வந்து நம்ம கவனம் செலுத்துறதுனால யூனிவர்ஸுக்கு வந்து உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு தெரியாது. அதனால தான் ஏதாவது ஒரு பொருளை சின்னதுலேருந்து ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு சின்ன பொருளாக, அதாவது இது ஒரு ட்ரிக் தான், அந்த பொருள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிகிற பொருளை விஜுவலைசேஷன் பண்ணி வர மாதிரி உங்கள் மைண்டை வந்து ட்ரிக் பண்ணுங்கள். பரவாயில்லையே நான் விசுவலைசேஷன் பண்ணது ஒர்க் ஆச்சு அப்படின்னு ட்ரிக் பண்ணி ஏமாற்றலாம். இந்த மாதிரி சின்ன ட்ரிக்கையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது சின்ன ட்ரிக்கு தான், இது ஒர்க் ஆகாதான்னு தெரில, நான் அப்படி பண்ணுவேன். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது ஃபோக்கஸிங் ஆன் ஒன்லி பிக் கோல். இப்போ நான் சொன்னேன்ல சின்னதுலேருந்து அட்ராக்ட் பண்ணுங்கன்னு, அதுக்கு பதிலாக லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி தெரிஞ்சிங்க எல்லாருமே. உடனே நானும் உட்பட இதை தான் பண்ணேன். நான் தானே அம்பானி, என்கிட்ட இல்லாத படமே இல்லாததான் விசுவலைசேஷன் பண்ணுவேன். அதாவது அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் நம்ம வரணும்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட ரூட்ஸு, டேர்னிங்ஸ், கட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கணும். இப்போ தான் நம்ம விசுவலைசேஷனுக்குள்ளேயே நம்ம இந்த சின்ன இன்ஃபர்மேஷனுக்குள்ளேயே நம்ம வந்து வரோம். நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டு இன்னும் நிறையா இது பண்ணோம்னா அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து போகலாம். அதுவும் லிமிட்டாக கிடையாது யூனிவர்ஸுக்கு. நான் உங்களுக்கு லிமிட்டேஷன்லாம் நான் சொல்லி தரல. ஸ்மால் மெத்தட்லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு பிக் கோலை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து ஏதாவது பிரச்சனை நடக்கும் போது மட்டும்தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது நெகட்டிவான சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் எனக்கு அந்த பொருள் வேணும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எப்போ அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன் வரும்போதோ அப்போ மட்டும்தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது.
ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், மித்ததெல்லாம் யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஆனால் ஜஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங் ஒன்றுத்துக்கும் ஆகாது. நீங்கள் எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணாமல் ஆளுங்க இருக்கிறோம். எல்லாருமே அதை தானே பண்ணுறோம். ஏன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது? ஏன்னா அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் பத்தாது. திங்கிங்கு கூட எமோஷன் சேரலைன்னா அது மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே வரவே வராது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் திங்கிங் முக்கியம் இல்லையா? அதுவும் முக்கியம்தான். திங்கிங்க்கு அப்புறம் தான் எமோஷன். ரெண்டும் இல்லாமல் ஒன்றும் செயல்பட முடியாது. ரெண்டும் முக்கியம்தான். ஆனால் ரெண்டும் சேர்ந்தா இன்னும் பவர்ஃபுல். இப்போ நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்கெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா? நீங்கள் எந்த டெக்னிக் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகுது. விஜுவலைசேஷன் தான். நான் சொல்கிறது என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஈஸியாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. வீடியோவோட லென்த் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுங்கள். 10 நிமிஷம் போதுமா இல்லை 15 நிமிஷம் வேணுமா? 10 நிமிஷமே எனக்கு ரொம்ப அதிகமாக மாதிரி தெரியுது. அதிகமாக உட்காந்து பார்க்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த வீடியோவோட 11 பேஜ் ஸ்கிரிப்டையும் நான் என் பிளாகில் அப்படியே நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற வீடியோ பார்த்து விஜுவலைசேஷன் பண்ணுங்கள்.